அப்போ ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துல வரும்போது என் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கரங்களை விரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் உங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க ஜெபங்களை கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறீங்க? யோசித்து பாருங்க. கரங்களை உயர்த்தி ஜெபிப்பது என்பது நாம ஏசப்பாக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவது. எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்பா அப்படின்னு சொல்லுவது. உம்மால் என்று என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாதப்பா என்று சொல்லுவது. எனக்கு ஒத்தாசையாக எனக்கு எழுந்து வாங்கப்பா, எனக்கு துணை செய்யுங்கப்பா என்று சொல்லி அவருடைய பலத்தை நாடுவதை குறிக்கிறது. அதனாலதான் தாவீது ராஜா இங்க பாருங்க, தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலை மத்தியில தன் வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்களை அவன் சந்திச்சான், எவ்வளவு வேதனைகளை சந்திச்சான், எவ்வளவு எதிர்ப்புகளை சந்திச்சான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில அத்தனை போராட்டங்கள், அத்தனை யுத்தங்கள், அத்தனை மனுஷர்கள் எழும்பி வந்தாலும் கூட என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அந்த தாவீதை யாராலும் வீழ்த்த முடியவில்லை. ஏன் காரணம் என்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவனுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் இருந்தது. என்ன? எப்போது கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு வழக்கம் அவனிடத்துல இருந்தது. எப்போது தேவனுடைய உதவியை நாடுகிற ஒரு வழக்கம் இருந்தது. அதனாலதான் அவன் சங்கீதத்தில் எழுதும்போது அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என்ன சொல்றான்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவன் அதை ருசி பார்த்தவன். அதனாலதான் நீங்க சங்கீதத்துல எத்தனையோ இடங்கள்ல அந்த தாவீது இந்த வார்த்தைகளை எழுதி வைக்கிறதை நீங்க பார்க்க முடியும். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தாவீதுடைய வாழ்க்கையில தோல்வியே இல்லாம ஒரு ஜெயம் பெற்ற ஒரு புருஷனாக அவன் இருக்கிறதுக்கு காரணம். எத்தனை பேர் தேவனுடைய சமூகத்துல போராடுறீங்க? எத்தனை பேர் உங்க புருஷனுக்காக ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க மனைவிக்காக ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க பெற்றோருக்காக ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு ஆவிக்குரியவனா இருந்தால் நிச்சயமாக தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய குடும்பத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினருக்காக அவன் எங்க தான் நிற்பான்? தேவனுடைய சமூகத்துல தான் கரங்களை உயர்த்தி நிற்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க எங்க கரத்தை உயர்த்தி உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்காக கரத்தை நீட்டுவார், உங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு யாரெல்லாம் எந்த பெற்றோரெல்லாம் தங்க பிள்ளைகளுக்காக தன்னுடைய குடும்ப காரியங்களுக்காக தேவன் சமூகத்தை நோக்கி பார்த்தாங்களோ அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்ததை வேதத்துல நீங்க பார்க்க முடியும். ஒரு நாள் ஆகார் தன்னுடைய மகனாகிய இஸ்மவேலுக்காக கண்ணீர் விட்டு அழுதா. நல்லா கவனித்து பாருங்க. ஏசப்பா அந்த இடத்துல இறங்கி வந்து என்ன பண்ணார்? அவருடைய கண்ணீரை துடைத்தா, அவருடைய தேவையை சந்தித்தா, அந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அருமையான சிம்சோன், இந்த வல்லமையான சிம்சோன், அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோன் பிறக்கிறதுக்கு காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில இவ்வளோ அபிஷேகத்துக்கு காரணம் என்ன? என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய தாயாருடைய தியாகம் தான் அந்த இடத்துல. அந்த தாயாருக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை, நீ இப்படி எல்லாம் இருந்தனா உன் பிள்ளையை நான் எடுத்து இப்படி பயன்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் அவனுடைய பெற்றோருக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தான். அந்த பெற்றோர்கள் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சமூகத்தில் அவர் சொன்னபடியே நடக்கும்போது அந்த சிம்சோனை எடுத்து கர்த்தர் வல்லமையான பாத்திரமாக பயன்படுத்தினா. இன்னைக்கு நாம அப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க.